உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை செய். ஓ, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில தொடர்ந்து நீர் எங்கள் நடுவிலே அசைவாட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதல் தான் ஆண்டவரே எங்களை இன்னும் ஆராதிக்க, இன்னும் உயர்த்த, இன்னும் உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்கிறது. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் அப்படியே நீர் அசைவாடுகிறதற்காக
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மேலானவர். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடுமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, செங்கடல் மேல் அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே, come on, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஓ எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எரிகோ மதில் மேலே அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எரிகோ மதில் மேலே அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே, ஹல்லேலூயா, எங்கள் மேலே அசைவாடுமே,
எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும். Come on, le parana shandara handere na na na. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும், எங்கள் மேலே ஹல்லேலூயா மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, தடைகள் மேல் எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே ஹல்லேலூயா, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. Hallelujah, we thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் அசைவாடுகிறார், ஜலத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். எஸ், ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையான இந்த பூமியில அந்த ஒழுங்கின்மையை சரியாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். ஒழுங்கற்ற நிலைகள் மாறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். குறைவுகளை நிறைவாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். சில காரியங்களை புதிதாக உருவாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். இன்றைக்கு அதே ஆவியானவர் தம்முடைய வல்லமையில் சற்றும் குறையாமல் உங்கள் நடுவே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே அவர் அசைவாடுகிறார், உங்க மேல அவர் அசைவாடுகிறார்.
பருசாந்தா கடாதியா. ஓ ஹalleluya. இந்த உலகம் போல எத்தனையோ கோள்கள், எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கிரியை செய்யணும், ஒழுங்கற்ற நிலைகளை மாற்றணும் அப்படின்னு இந்த பூமியை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பூமியை அவருடைய ஆவியினால அதை ஒழுங்காக்குகிறார், சரியாக்குகிறார். அதில் இருக்கிற சிதறிப்போன காரியங்களை புதுமையாக்குகிறார். அதனால ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கற்ற நிலைகளையும் அவர் மாற்றுகிறதற்கு உண்மையுள்ள தேவன். இது இன்னும் சரியாகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் சரியாக்க முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, குடும்பத்தின் மேலே அசைவாடுமே, குடும்பத்தின் மேலே அசைவாடுமே, தொழில்கள் மேலே தொழில்கள் மேலே அசைவாடுமே, தொழில்கள் மேலே அசைவாடுமே, பிள்ளைகள் மேலே பிள்ளைகள் மேலே அசைவாடுமே, பிள்ளைகள் மேலே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்க, எங்க வாழ்க்கையில் அசைவாடுமே. ஓ எங்கள் வாழ்க்கையில் அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும். ஆவியானவர் கிரியை செய்யும் போது எல்லா உலர்ந்த அனுபவங்களும் மாறிடும், உலர்ந்து போன நிலைகள் மாறிடும், ஒரு புதுமை உண்டாகும். ஆவியானவர் வரும்போது ஒரு புதுமை உண்டாகும், பழமைகள் மாறும். கேட்ட அதே செய்திகளை நீங்க இனிமேல் கேட்க மாட்டீங்க, புதிய காரியங்களை உங்களுடைய காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. புதியதை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் லேமன சந்தரஹந்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி ஆராதிப்போம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே.
நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீரெனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். நீரெனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன்.
நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சமூகம் கூட்டியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உம் சமூகம் கூட்டியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே 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 வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. ஓ நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் தான் வழி, அவர்தான் நம்முடைய வழி. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான். மனிதர்கள் உதவி செய்யலாம், அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்யலாம், மருத்துவர்களும் அதை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நினைக்கணும், அவர்தான் அவர்தான் நமக்கு எல்லாம் அவர்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். என்னெல்லாம் நீர்தான் இயேசுவே, என் எல்லாம் நீர்தான் இயேசுவே. என் எல்லாம் நீர்தான் இயேசுவே, என் எல்லாம் நீர்தான் இயேசுவே. எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் செய்ய முடியும். அவர்னால மட்டும்தான் நடக்கும் காரியங்கள். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள்
அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதுல பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை, அற்ப பிரயோஜனம் உள்ளது தான். ஆனா ஆண்டவர் கிரியை செய்யணும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமென், கர்த்தருடைய ஆவியினாலேயே, கர்த்தருடைய ஆவியினாலேயே. ஹல்லேலூயா. இந்த உலகம் என்ன போதிக்கிறது என்றால், உன்னை நம்பு என்று போதிக்கிறது. உன்னை நம்பு அப்படின்னு சொல்லுகிறது. நான் வேதம் அதை சொல்லல, கர்த்தரை நம்பணும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான், என்னுடைய விசுவாசம் எல்லாம் நீங்க மட்டும்தான், நீர் எனக்காக கிரியை செய்வீர். அவர் சொல்லுகிறார், ஆமென், நானே அப்படின்னு சொல்லுகிறார். நானே, நான் அல்ல, நானே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே வாசல், நானே வழி என்று அவர் சொல்லுகிறார். கரங்கள் அசைத்து வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆமென். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குருடர் கண்களை பார்க்க செய்தது நீர் தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர் தானையா. குருடர் கண்களை பார்க்க செய்தது நீர் தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர் தானையா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர் நீர்தானையா. குஷ்டரோகியை
குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா, பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். பார்க்க செய்தது நீர்தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர்தானையா, குருடர் கண்களை பார்க்க செய்தது நீர்தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை பாடுவோம். ஓ ஓ ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஓ வழியும் நீரே, ரபகன சந்தரஹாந்திரனா. ஓ குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர் நீர்தானையா, குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர். ஆமென். பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா, பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர்.
ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே வழியும் நீரே வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னார். அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. ஒருவேளை நாம் எதிர்பார்த்த உடனே காரியங்கள் நடந்தேறிவிட்டால் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை நாம் செலுத்த மாட்டோம். நம்முடைய முயற்சி என்று பிறரிடத்தில் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவர் சில காரியங்களை தாமதிப்பது அதற்கான காரணம் என்னன்னா, அதை ஆண்டவரே செய்து முடிக்கணும். அவரோட ஸ்டைல்ல, அவரோட மெத்தட்ல, அவரோட வழியில அவர் அதை செய்து முடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதங்களை யோசித்து பாருங்க. நடந்து போகக்கூடிய வனாந்திர பாதை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் செங்கடலின் வழியில் அவர்களை நடத்தினார். யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, நாங்கள் தான் நடந்து வந்தோன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்? ஆண்டவர் அப்படி நடத்துகிறதற்கு காரணமே அந்த முழு பெருமை, அந்த முழு மகிமை, அந்த முழு புகழ்ச்சியுமே அது ஆண்டவருக்கு தான் சொந்தமாகணும். நீங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நடத்துகிறது நீர்தான்ப்பா, என்னை நடத்துகிறது நீர்தான். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். எத்தனையோ நாட்கள் அன்னாள் ஜெபித்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்துல நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவனை உமக்கே நான் கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணால, அதனாலதான் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதுல ஒரு துளி கூட அவளுக்கென்று அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு அந்த புகழை, அந்த அந்த மகிமையை அவள் செலுத்துகிறாள். நீங்க கொடுத்தா அதை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். இன்றைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, இதை நீங்க செய்தா நான் எல்லா இடத்துலையும் நீங்க செய்ததா தான் சொல்லுவேன். எல்லா இடத்திலும் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மோசே உபாகமத்தில் சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததே இல்லை. ஆண்டவர் தான்
இஸ்ரவேலரை நடத்தினார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இருப்பு காலவாயாகிய அந்த எகிப்தில் இருந்து அந்த ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இவர்களுக்காக ஒரு இரட்சகனை ஆண்டவர் அனுப்பினார். சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தங்களை இறுக பிடித்திருந்த எல்லா ஜாதிகளின் இடத்திலும் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். எந்தெந்த காரியங்களா உங்களை இறுக பிடித்திருக்கிறதோ இந்த ஆராதனை வேளையில ஆமென் இயேசுவின் நாமத்தினால ஆமென் அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டு நீங்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. தோல்வி உங்கள் நிரந்தரம் அல்ல. ஆமென். எதிர்பார்ப்புகள் உங்கள் நிரந்தரம் அல்ல. ஆமென். குறைவுகள் உங்கள் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை மாற்றுகிறார். சபரஹாந்தே கெலிபாட்டோசா லிபகபரோசஹாந்தயா. Yes, hallelujah. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுக்காக உதவி கரத்தை அவர் நீட்டுவார். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னாலே அன்றி என்று இயேசு சொல்லுகிறார். அவர் இல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஆராதனை வேளையிலே அதை புரிந்து கொண்டவர்களாய், அதை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீரே வழி, நீரே சத்தியம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. பாடுவோம், உம்மாலன்றி
எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி. நீர் தருவீர் எனக்கு, நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம். நீரே வழி, ஓ நீரே சத்தியம், நீ ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். நானே வாசல் என்றவர், அவர் வழியாதான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த பூமியிலே நமக்கு ஏதாவது அவர் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் அதற்கான வாசல், அவர்தான் நமக்கான வழி, நமக்கான பாதை அவரே. ஓ ரபா ஷதரஹந்தல ரபா லே மாரானா ஷாந்தரே நோ பஹந்தரே லே பாக்கலா. Thank you அப்பா, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளினதற்காக, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்பதை உணர்த்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டதற்காக நன்றி, பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. ஆண்டவர், இந்த ஆராதனை முழுமையிலும் தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளும், எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 39வது சங்கீதம் வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய்
கடந்து செல்வோம். நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக, இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். குடும்பங்களிலே தந்தைமார்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள். இந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதும், இந்த குடும்பத்திற்காக மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காக எல்லா காரியத்தை ஒழுங்கு செய்வதும், சரியாய் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற வேலைகளை இந்த தகப்பன்மார்கள் முன்னின்று செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தந்தைமார்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய தகப்பன்மார்கள் இரட்சிக்கப்படாமல் இருந்தால், உங்களுடைய கணவன்மார்கள் இன்னும் இரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருந்தால், அவர்களுக்காக இந்த நாளிலே விசேஷமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் அவர்களையும் இந்த இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. ஒரு நிமிடம் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த தந்தையர் தினத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தகப்பன்மார்களையும் நினைவு கூறுகிறோம். தேவன் அவர்களை குடும்பத்தின் அந்த தலைமையான இடத்திலே வைத்து ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்தவும், அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணவும், அந்த குடும்பத்திற்காக சரீர உழைப்பை கொடுக்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தை எல்லா விதத்திலும் பாதுகாத்து கொள்ளவும் நீர் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்னும் உமக்குள்ளாக அவர்கள் வளர தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுடைய சரீர உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. ஆண்டவர், இரவு பகலாய் உழைக்கிற வேலை செய்கிற அந்த தந்தைமார்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை இரட்சிக்கப்படாமல் இரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருப்பார்களே, ஆனால் தேவன் அவர்கள் இரட்சிப்படைவதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கர்த்தரை துதியுங்கள் என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அநேக முறைகள் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தாலும், இன்றைக்கு சில காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொண்டதுனால இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரை துதியுங்கள். ஆமென். சங்கீதம் 136வது சங்கீதம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் 1வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் வேதத்தில் முதலாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஆராதித்தது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்களிலே இந்த வசனங்கள் வருகிறதையும், ஆண்டவரை துதிக்கிறதை பற்றின வார்த்தைகள் இருக்கிறதையும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், give thanks to the Lord for he is good, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, for his mercy endures forever என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்ததின் நோக்கமே அவரை துதிப்பதற்காகத்தான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அவரை துதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை நான் உருவாக்கினது அல்லது ஏற்படுத்தினதின் நோக்கமே என்னுடைய துதியை சொல்வதற்காக, என்னுடைய புகழை அறிவிக்கிறதற்காக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம், உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை பிரித்தெடுத்ததின் நோக்கம், உங்களை தம்முடைய பிள்ளையாய் மாற்றினதின் நோக்கம் என்ன? ஆமென். நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமென், துதிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட,
துதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட, துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் நாம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம், நாங்கள் துதிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். ஆமென், ஆமென். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய தலைமுறைகளும் தேவனை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அழைத்ததற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரணங்களை எல்லாம் விட மேலான காரணம், மேலான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்மில் அநேகர் பல கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்பாக நின்று கொண்டு ஆராதித்து கொண்டு தொழுகை செய்து கொண்டிருந்த நம்மை அவைகளை விட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்து, நீ தொழுது ஆராதிக்க வேண்டிய இடம் அது அல்ல என்று சொல்லி நம்மை பிரித்தெடுத்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட, பைத்தியங்களைப் போல எண்ணப்பட்ட நமக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தை உச்சரிக்கவும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை துதிப்பதற்கென்றே பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஓ give thanks to the Lord. கர்த்தரை துதியுங்கள் அல்லது கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். துதிப்பது என்பது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது. அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு நாம் செலுத்துகிற நன்றியை தான் துதி என்று சொல்லுகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற பழக்கமுடையவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் நல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒரு கண்ணாடியை போல, நீங்கள் அவருக்கு உங்களை எப்படி காண்பிக்கிறீர்களோ அப்படித்தான் அவர் உங்களுக்கு தோன்றுவார் அல்லது தென்படுவார். இதை நானாக சொல்லவில்லை, வேதத்தில் வசனம் அப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தையும் கூட நாம் வாசித்து விடலாமே. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தயையுள்ளவனுக்கு நீர் தயையுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தோன்ற வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர், நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், அவரை நமக்கு எப்படி காட்ட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். தயவுள்ளவனுக்கு ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் தேவனிடத்திலிருந்து தயவை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதர்களிடத்திலே தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களிடத்திலே நீங்கள் தயவுள்ளவர்களாக இருக்கும்போது தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். ஆமென். உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவரும் உத்தமமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவரும் உத்தமராகவே தம்மை காண்பிக்கிறார். ஒரு கண்ணாடியை போல, ஒரு மிரர் போல ஆமென் ஆண்டவர் செய்கிறதை பாருங்க. புனிதனுக்கு நீர் புனிதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புனிதமான மனுஷனுக்கு அவரும் புனிதராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்லை. பரிசுத்த ஆவியானவர் தாவீதை பயன்படுத்தி என்ன எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மாறுபாடானவனுக்கு அவரும் மாறுபாடானவர் அப்படின்னு சொல்லப்பட முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். மாறுபாடான மனுஷன்
மனுஷனுக்கு ஆண்டவர் மாறுபடுகிறவராக அவர் தோன்றுகிறாராம். நிறைய சமயங்களில் பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியும் இருக்கும், சொல்லாத மாதிரியும் இருக்கும். ஆண்டவர் நம்மை நடத்துகிற மாதிரியும் இருக்கும், நடத்தாத மாதிரி இருக்கும். மாறுபடுகிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மாறுபாடு உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழுகிறபடியினாலே ஆண்டவரை ஆராதிக்கவும் செய்கிறோம், ஆண்டவரை துதிக்கவும் செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் செய்கிறோம். அதுதான் மாறுபாடு, ஒரே நிலையில் இராத தன்மை. அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர் மாறுபடுகிறவராக அவர் என்ன செய்கிறார், தோன்றுகிறார். அவரை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல அவர் நமக்கு நடந்து கொள்ளுவார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. நன்றாக தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கு மட்டுமல்ல நமக்காகவும் என்ன செய்கிறோம், செய்து கொள்ளுகிறோம். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், புனிதனுக்கு அவர் புனிதர், மாறுபாடானவனுக்கு மாறுபடுகிறவராக ஆண்டவர் தோன்றுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தோன்றுகிறார் இந்த நாட்களிலே? ஆமென். சில காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்கென்று தாமதமாக செய்கிறதுனால அவரும் உங்களுக்கு தாமதமாய் பதில் கொடுக்கிறது போல தெரிகிறது. ஆமென். ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கு மட்டுமல்ல, அதை நமக்காகவும் என்ன செய்கிறோம், செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படி பிறருக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் அப்படி நம்ம வாசிக்கிறோம்ல, நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னா பிறருடைய குற்றங்களை, தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வசனத்தில் 136 1வது வசனத்தில் சங்கீதம் 136 1வது வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் தான் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கணும்னா நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் இருந்தால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். யார் அவரை உயர்த்துகிறார்களோ, யார் அவருக்கு நன்றி செலுத்துகிறார்களோ, யார் அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறாரா என்றால் வேத வசனத்தின்படி அப்படி சொல்லிவிட முடியாது. வேதம் சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தான் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சுத்த இருதயம் வேண்டும். ஆமென். நமக்கு சுத்த இருதயம் இருந்தால் தான் நாம் கர்த்தரை துதிக்க முடியும். சுத்த இருதயம் இல்லாமல் கர்த்தரை துதிக்க முடியாது. அப்படிப்பட்ட துதி செலுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய கேள்வி என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுடைய கேள்வி, ஏன் எனக்கு எதுவுமே சாதகமா நடக்கிறதில்லை, ஏன் நான் விரும்புகிறபடி எதுவுமே நடக்கிறதில்லை, ஏன் எனக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறது போலவே தெரிகிறதில்லை அப்படின்னா நாம் ஆண்டவரை துதிக்கலன்னு அர்த்தங்க. ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்த வேண்டிய விதமா மகிமைப்படுத்தலன்னு அர்த்தம். நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமா விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய பல காரியங்கள் இன்னும் நிலுவையில் நிற்கிறது என்று அர்த்தம். அதனால தான் நமக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்
கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. His faithful love endures forever. Amen. His loving kindness endures forever என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மாறாத அவருடைய அன்பு, விலகாத அவருடைய அன்பு என்றைக்கும் அவரை துதிக்கிறவர்கள் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க மேலே என்றைக்கும் கர்த்தருடைய அன்பு இருக்கணுமா? மாறாத அன்பு என்னைக்கும் உங்க மேலே இருக்கணுமா? அப்போ நீங்க என்றைக்கும் கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறணும், அவரை ஆராதிக்கிறவங்களா மாறணும். யார் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, யார் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அவர்கள் மேலே அவருடைய மாறாத அன்பு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தரை துதித்தீங்கன்னு சொன்னா உங்க மேல கர்த்தருடைய மாறாத அன்பு என்றைக்கும் வந்து அமரும், என்னாலும் வந்து அமரும். ஆமென். அவருடைய மாறாத அன்பு, அவருடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத இரக்கம் என்னைக்கும் வந்து உங்க மேல அமரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த கிருபை என்பது சாதாரணமானதல்ல. வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, நம்முடைய வாழ்க்கையை விட மேலானது அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபை, அந்த மாறாத கிருபை நம்ம மேல என்றைக்கும் இருக்கும். ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லார் மேலையும் ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மேல இருந்து மட்டும் கர்த்தர் தம்முடைய கிருபையை விலக்கி விட்டார். அந்த மனுஷன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா அவன் சவுல். ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரால் முதலாவது அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். இந்த சவுலினுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக பிரியமில்லாமல் இருந்தபடியினால ஆண்டவர் இந்த மனுஷன் மேல் இருந்த கிருபையை அவனை விட்டு விலக்கி விட்டார். இது ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் பாருங்க. ஆமென். அதனால தான் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீதிமொழிகளில் வாசிக்கிறத பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை விட்டு ரெண்டு விஷயம் விலகி போயிடக்கூடாதுங்க. ஒன்னு கிருபை, இன்னொன்னு சத்தியம். இந்த ரெண்டு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் மாறி போகும். இந்த சவுலை விட்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையை விலக்கினார். அதை கர்த்தரே சொல்லுகிறார். யாரிடத்தில் சொல்லுகிறார்? தாவீதினிடத்தில் சொல்லுகிறார். உனக்கு முன்னிருந்த சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல நான் உன்னை விட்டு, உன்னுடைய சந்ததியை விட்டு என்னுடைய கிருபையை விலக்க மாட்டேன் என்று ஆண்டவர் தாவீதோடு பேசுகிறார். ஆமென். சவுலை விட்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையை விலக்கி போட்டார். கிருபை இழந்த மனுஷனுடைய பரிதாபம் என்ன? 40 வருஷமா இந்த மனுஷன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாங்க. 40 வருஷம். ஆனா அந்த சிங்காசனத்தில் அவன் ஒரு நாள் கூட நிம்மதியா உட்கார்ந்ததில்லை. அந்த சிங்காசனத்தில் ஒரு நாள் கூட அவன் விடுதலையோடு அமர்ந்து ஆட்சி செய்தது அல்ல. ஆமென். இன்செக்யூரிட்டி, பயம், பல காரியங்கள் அவனை துரத்தி கொண்டு வந்தது. ஆமென். தாவீது தன்னுடைய இடத்தை பிடித்து விடுவானோ என்று தாவீதுக்கு பின்னாக அலைகிறதை பார்க்கிறோம். ஒரு தேசத்தினுடைய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, அவனுக்கு அப்படிப்பட்ட பயம் வரலாமா? ஆனா வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவன் மேலிருந்து தம்முடைய கிருபையை விலக்கி போட்டார். ஆமென். தாவீதை பின்தொடர்கிறான். தாவீதே கேட்கிறான் சவுலை பார்த்து, இந்த நாயை பின்தொடர்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயை பிடிக்கிறதற்கு இப்படி புறப்பட்டு வந்தாரோ அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறான். ஆமென். தாவீதுக்கு ஒன்று புரியல. சவுலின் மேல் இருந்த கிருபை விலகி போனதுனால தான் இந்த மனுஷன் இப்படி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. நம்முடைய சந்ததிகளை விட்டு ஒரு நாளும் தேவனுடைய கிருபை விலகி போகக்கூடாது. ஆமென். அவருடைய கிருபை நம்மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் என்றைக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததாய் மாறாததாய் இருக்கிறது. அதை பற்றி கொள்ளுகிற ஜாக்கிரதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சவுல் செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பலி செலுத்தினதே இல்லை, தேவனை துதித்ததே இல்லை, தேவனுக்கு நன்றி சொன்னதே இல்லை. இந்த சவுலுக்கு ஆண்டவரை
துதிக்கிற, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பழக்கம் இல்லை. ஆமென். இவன் ஒரே ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த பலிபீடத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது சவுல் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இல்லை, ஆண்டவரை துதிக்கிறவனாக இல்லை. அதனால தான் கர்த்தர் இவனுக்கு நல்லவராக எங்கேயுமே தோன்றவே இல்லை. ஆமென். கர்த்தர் இவனுக்கு விரோதமாக இருக்கிறதாகவே ஆரம்பத்தில் இருந்து இவனுக்கு தோன்றினது. ஆமென். கர்த்தர் இவனுக்கு ஒரு நல்லவரை போல் தென்படவே இல்லை. ஆமென். அவருடைய கிருபையும் இவன் மேல் இருக்கவே இல்லை. ஆமென். எதனால? இவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தாதனால, ஆண்டவரை ஆராதிக்காததுனால, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாததுனால, ஆண்டவரை துதிக்காததுனால ஆண்டவர் இவனுக்கு நல்லவராகவே இருக்கவில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் என்னாலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் விடுகிற எல்லா மூச்சு சுவாசங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய திறமையினாலோ நம்முடைய தகுதிகளினாலோ அது நமக்கு கிடைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை. ஆமென். அந்த இரக்கத்தை அறிந்தவர்களாய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தாரே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் அவர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துங்கள். வேலை ஸ்தலத்தில் எதிரான ஆலோசனைகள் முன்வைக்கப்படும் போது ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்தாரே, நன்றி செலுத்துங்கள். உங்களுக்காக பேசினாரே, நன்றி செலுத்துங்கள். உங்களோடு வந்தாரே, நன்றி செலுத்துங்கள். நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் உங்களுக்காக பேசினாரே, நன்றி செலுத்துங்கள். சின்ன காரியம் கர்த்தர் உங்களுக்கு செய்தாலும் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது நீங்கள் சிந்தித்திராத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது உண்மைன்னு சொல்றவங்க கரங்கள் அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Oh, give thanks to the Lord, for he is good, his faithful love endures forever. Amen. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி என்பது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது, அது ஆண்டவரை மாற்றுகிறதில்லை, பதிலாக அது நம்மை மாற்றுகிறது. Hallelujah. Praise does not change God, it changes the heart of the one who praises. Amen. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை நாம் துதி செய்யும் போது ஆண்டவர் மாறுகிறதில்லை, பதிலாக நமக்குள்ளே மாற்றம் வருகிறது. Hallelujah. நமக்குள்ளே நல்ல மாறுதல்கள் உண்டாகிறது. நமக்கு கர்த்தர் நல்லவராய் மாறுகிறார். Hallelujah. Amen. நமக்கு எப்பொழுதும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்வது கேட்கிறதற்கும் சொல்லுகிறதற்கும் நன்றாக இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தான் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி என்பது விசுவாசத்தின் மொழியாய் இருக்கிறது. துதி என்பது என்ன? விசுவாசத்தின் மொழி. இன்னும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரவில்லையா? நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். நீங்கள் அப்படி துதி செய்யும் போது, விசுவாசித்து துதிக்கும் போது, எரிகோ கோட்டை இன்னும் தகர்க்கப்படலை, உடைக்கப்படலை, ஒன்றும் செய்யப்படலை. ஆமென். 7 நாட்கள் அதை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்தார்கள். ஆமென். இது ஒரு துதிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமென். அவர்கள் ஆர்ப்பரித்த அந்த சத்தம் வந்தபோது எரிகோ கோட்டை அங்கே விழுந்து போனதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். துதி என்பது விசுவாச மொழியாய் இருக்கிறது. ஆமென். உங்களுடைய அற்புதங்கள் கைகூடி வருவதற்கு முன்பாக, உங்களுடைய கண்கள் அவைகளை பார்ப்பதற்கு முன்பாக, நீங்கள் இந்த விசுவாச மொழியாகிய இந்த துதியை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். துதி எழும்பும் போது பயத்தின்
பயத்தின் வேர் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. துதியின் சத்தம் எழும்பும் போது, உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, நன்றி செலுத்தும் போது, பயத்தின் வேர், உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பயத்தின் சங்கிலிகள், நீங்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடி இருக்கிற அந்த பயத்தின் சங்கிலிகள் எல்லாம் ஆமென் துதியின் சத்தம் உங்கள் மூலமாக வெளிப்படும் போது அவைகள் உடைக்கப்படும், அவைகள் தகர்க்கப்படும். ஆமென். துதியின் சத்தம் மிகவும் வல்லமையுள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நீங்கள் துதிக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா யோசனைகள் அதமாக்கப்படும், ஆமானின் தந்திரங்கள் அதமாக்கப்படும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். ஆமென். சத்துருவானவர் எந்தெந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறானோ அந்த யோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. ஆமென். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக துதி செய்யும் போது நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் துதிக்கும் போது நடக்கிற மிகப்பெரிய விஷயம், ஆண்டவரை நாம் துதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, நம்மை அறியாமலே நமக்குள்ளாக ஒரு தாழ்மை வந்து விடுகிறது. ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த, நம்மை அறியாமலே நமக்குள்ள என்ன வந்து விடுகிறது? தாழ்மை வந்து விடுகிறது. அதனால தான் நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்மை அறியாமையே நாம் கண்ணீர் சிந்தி விடுகிறோம், நம்மை அறியாமலே நாம் உடைக்கப்பட்டு விடுகிறோம். ஆண்டவரே நான் அல்ல, எல்லாம் நீர்தான் என்று நம்மை அறியாமலே நாம் சொல்லிவிடுகிறோம். ஆமென். உண்மையான தாழ்மைக்கு நேராய், மாயமற்ற ஒரு தாழ்மைக்கு நேராக ஆராதனை, இந்த துதி நம்மை நடத்துகிறது. தேவனை துதிக்கும் போது, ஐயா நான் வந்தது நான் அல்ல, ஆமென், கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார், இவ்வளவு நடந்திருக்கிறது என் வாழ்க்கையில, ஒன்றுக்கு கூட நான் காரணம் இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் எனக்கு செய்திருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தை இந்த துதி நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்த நினைத்தும் ஒருவேளை உங்களாலே தாழ்மைப்படுத்த முடியாமல் இருந்தால் நீங்கள் துதியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த துதிக்கும் போதே அந்த தாழ்மையை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். இந்த தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமை உள்ளவனை தூரத்திலிருந்தே அறிகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்டிமை உள்ளவனுக்கு பக்கத்திலே ஆண்டவர் வருகிறது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். வேதத்தில் அந்த வசனம் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். உயர்ந்தவராய் இருக்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவனை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு வாகனத்தை நெடுந்தூரம் ஓட்டிட்டு போயிட்டு சுகபத்திரமா வந்திருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நெடுந்தூரம் மட்டும் இல்லை, ஆமென், வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சின்ன ஒரு துதி ஆண்டவருக்கு செலுத்துங்க. அந்த வாகனத்தில் உட்கார்ந்தே செலுத்துங்க. ஆண்டவரே நீர் இந்த சுகபத்திரமான பிரயாணத்தை தந்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி தந்தா நன்றி செலுத்துங்க. வேலை வாய்ப்பு இல்லைனாலும் இப்பவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உமக்கு சித்தத்தின்படி எனக்கு கிடைத்த நல்ல வேலை வாய்ப்புக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். காரியங்கள் கைகூடி வருகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? Why should we praise God? வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 3-4 ஆகிய வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 3-4 ஆகிய வசனங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமென், அவர் பெரியவரும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் அப்படின்னா, அவர் பெரியவர், புகழப்படத்தக்கவராயிருக்கிறார், புகழ்ச்சிக்குரியவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கலாம்.
அதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான். அவர் தான் புகழ்ச்சிக்குரியவராய் இருக்கிறார். அவர் தான் புகழப்படத்தக்கவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஆமென். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறது. ஆமென். கடலை கவனித்து பாருங்க. அந்த கடல் இருக்கிற அந்த இடத்திலே நீங்கள் போகும்போது அந்த கடலை ஆண்டவர் சிருஷ்டித்ததை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய கடல். 75% இந்த உலகத்திலே கடல் தண்ணீர் இருக்கிறது. இவ்வளவு பெரிய தண்ணீரை ஆண்டவர் ஒரு எல்லை கோடு போட்டு வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கு மேலே அந்த அலைகள் வரக்கூடாது என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால இவ்வளவு தண்ணீர்கள், இவ்வளவு பெரிய கடல் அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறது. ஆமென். அதனுடைய ஆழத்துக்குள்ள போகும்போது மனிதர்கள் இன்னும் போய் கண்டுபிடிக்க முடியாதது இன்னும் எத்தனையோ சதவீதம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆழத்திற்குள்ளே யாரும் மனிதர்கள் போக முடியாத இடங்கள் எல்லாம் கடலுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் இவ்வளவு டெக்னாலஜி வந்தும் கூட அந்த கடலினுடைய ஆழத்தை ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. இதுதான் ஆழம் என்று யாரும் இதுவரை தீர்மானிக்கவில்லை. ஆமென். அநேக விஞ்ஞானிகள் தங்களுடைய கருவிகள் எல்லாம் அனுப்பி பார்க்கும்போது இதற்கு மேலே இந்த கருவிகள் அங்கே செயல்படுகிறதற்கான ஏதுக்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆமென். அவருடைய மகத்துவம் என்பது ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பார்க்கத்தக்க தூரத்தில் இருக்கிற இந்த கடலுக்குள்ளேயே ஆண்டவர் இவ்வளவு மகத்துவத்தை மறைத்து வைத்திருக்கிறாரே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஆண்டவர் ஒன்று செஞ்சார் அப்படின்னு சொன்னா அதை தலைமுறையாக ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ஆண்டவர் செய்யறதெல்லாம் தலைமுறையாய் பேசுகிறது போன்று இருக்கும். ஆமென். செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிளந்தார், அற்புதங்களை செய்தார், உலர்ந்த தரையின் வழியாக ஜனங்களை நடத்தினார். ஆமென். அதை பார்க்கும்போது இன்றைக்கும் நாம் அதிசயித்து பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் இதை பிளந்தார் அப்படின்னு பார்த்தா மோசே அந்த பாடல்ல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உம்முடைய நாசியின் சுவாசத்தால் ஜலம் குவிந்து நின்றது அப்படின்றாரு. ஆமென். அவருடைய நாசியின் சுவாசத்திற்கு முன்பாக இந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததாகவும் ஜலம் குவிந்து நின்றதாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியை தலைமுறையாக சொல்லி அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அது அவ்வளவு வல்லமையுள்ளதாக, அவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பெரியவர், அவர் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறையாக அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி அவருடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிக்கிறதற்கு ஏதுவாக அவருடைய செய்கைகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எப்படிப்பட்ட இடத்திலிருந்து அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான அவருடைய ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். ஆமென். நம்மை அவருடைய ஒளியினிடத்திற்கு, தம்முடைய ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாய் இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யோனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியில சென்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தபடினால ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை அவன் போன அந்த கப்பலுக்கு முன்பாக ஆண்டவர் வரவிட்டார். அந்த கொந்தளிப்புக்கு முன்பாக இந்த கப்பல் மிகவும் ஆட்டம் கண்டது. அதில் இருக்கிற பயணிகள் எல்லாம் அலறினார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரவர்கள் தங்கள் தேவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் இந்த யோனா
கீழ்த்தட்டிலே போய் அமைதியாக படுத்திருந்தான். இந்த கப்பலினுடைய மாலுமி அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து அவனை எழுப்பி விட்டார்கள். நீயும் உன்னுடைய கடவுளை நோக்கி கூப்பிடு என்று அவனை குறித்து சொன்னார்கள். இந்த கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி வெளியே எறிந்தார்கள். ஆனாலும் அந்த கடல் அலையில் இருந்து, அந்த கொந்தளிப்பில் இருந்து அந்த கப்பல் நின்ற பாடில்லை. ஆமென். இவன் நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்லி அந்த மாலுமியினிடத்திலும் அந்த அதிகாரிகளிடத்திலும் சொல்லி இவனை தூக்கி கடலுக்குள்ளே போட வேண்டும் என்று சொல்லி இவனே கேட்டுக்கொண்டான். யோனாவை கேட்டுக்கொண்டான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி கேட்டுக்கொண்ட பிறகு இவனை தூக்கி கடலிலே போட்டார்கள், யோனா தீர்க்கதரிசியை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் இந்த யோனாவை விழுங்கும்படி. ஆமென். இந்த கப்பல்ல இருந்து நிறைய சரக்குகள் எல்லாம் தூக்கி கீழே போட்டாங்கல்ல. நிறைய சரக்குகள், நிறைய தின்பண்டங்கள் இருந்திருக்கும், நல்ல நல்ல காரியங்கள்லாம் அந்த கப்பலில் இருந்திருக்கும். அதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டார்கள். அவங்க போட்ட அந்த நல்ல தின்பண்டங்களை எல்லாம் இந்த மீன் சாப்பிடவே இல்லை. இந்த மீன் வெயிட் பண்ணுது, எனக்கு ஒருத்தன் வருவான், ஆண்டவர் அவனை தான் எனக்கு உணவாக வைத்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த மீன் வெயிட் பண்ணுது, இந்த பெரிய மீன். ஏன்னா ஆண்டவர் தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாருன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோனா கரெக்டாக வருகிறார். அந்த மேலிருந்து அவனை தூக்கி போடுகிறாங்க. இந்த மீன் வேகமாக போய் இந்த யோனா தீர்க்கதரிசியை விழுங்கி விட்டது. இப்போ இந்த யோனா என்கிறதான இந்த தீர்க்கதரிசி மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் இருக்கிறான். 3 நாட்கள் இருந்த இந்த யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். அவன் சொல்லி ஜெபம் பண்ணினது வசனம் பாருங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றான். இன்னும் ஆண்டவர் அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்கல, எந்த உத்தரவும் கொடுக்கல. ஆனால் உள்ள இருந்து சொல்லுகிற விசுவாச வார்த்தையை பாருங்க. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, இன்னும் ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் என்ன ஜெபம் பண்றார்? கேட்டீர் அப்படின்னு ஜெபம் பண்றார். இதுதான் துதியோடு இணைந்த ஜெபம். இந்த மாதிரி ஜெபத்துக்கு தான் எப்பவுமே வல்லமை இருக்கு. நிறைய நேரங்கள் நாம் ஜெபம் பண்ணுகிறோம் என்கிற பெயரில் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அழுது விட்டு அப்படியே நாம் அழுதது போலவே திரும்ப வருகிறோம். அது ஜெபம் அல்ல. ஆமென். ஜெபம் என்றால் விசுவாச வார்த்தைகள் தான் ஜெபம். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. ஜெபத்துக்கு முன்பாக நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசத்திற்கு அப்புறம் தான் ஜெபம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். இந்த ஜெபத்துக்கு முன்பாக நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கு. இந்த மனுஷன் சொல்லி ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தில் இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அருளுவார் அல்ல, அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கேட்பீர் அல்ல, கேட்டீர். ஒரு வேலைக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு தருவீர் அல்ல, தந்து விட்டீர். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு கொடுத்து விட்டீர், நான் எதிர்பார்த்த காரியங்களை எனக்கு தந்து விட்டீர் என்று சொல்லித்தான் தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த மனுஷன் அப்படி ஜெபம் பண்ணி கடைசியாக அந்த ஜெபத்தை துதியிலே வந்து முடிக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. 9வது வசனம், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறான். நெருக்கமான சூழ்நிலை தான், தப்பு தான் செஞ்சிட்டார். அவர் செஞ்சது சரியே இல்லை, தப்பு தான் செஞ்சிட்டாரு. ஆனால் தப்பு செஞ்ச இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுறாரு. அப்படி ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை துதியிலே முடிக்கிறாரு, நன்றியில் ஜெபத்தை முடிக்கிறாருங்க. அப்படி நன்றியில் ஜெபத்தை முடிச்ச அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த ஷாக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? மீனுக்கு கட்டளை இடுகிறார். ஆமென். மீனுக்கு என்ன கட்டளை இட்டார்? நீ போய் யோனாவை அந்த கரையில கக்கிவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போலவே, ஆண்டவர் கட்டளையிட்டது போலவே அது யோனாவை போய் கரையில் என்ன செய்தது? அது கக்கி விட்டது. ஹல்லேலூயா.
நீங்க ஆண்டவருக்கு துதி செலுத்துனீங்கன்னா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துனீங்கன்னா, உங்களை எந்தெந்த காரியங்களெல்லாம் கட்டி வச்சிருக்கோ, எத்தனை நாளா நீங்க கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த கட்டுகளுக்கு ஆமென் கட்டளை கொடுப்பார். அது உங்களை விட்டுவிடும். ஹல்லேலூயா. அந்த கட்டுகளுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்காது. அந்த கட்டுகளுக்கு உங்க மேல ஆமென் எந்த விதமான அத்தாரிட்டி இருக்காது. நீங்க துதியின் சத்தத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளும்போது ஆமென் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய காரியங்களை வேதத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்க, யோசபாத் கர்த்தரை துதிக்கிறதற்காக ஜனங்களை ஒருமுகப்படுத்தின போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாடி துதி செய்கிற வேளையிலே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருந்த சத்துருக்களை ஒருவருக்கொருவர் யுத்தம் கலக்கும்படி வைத்து ஆமென் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அவர்கள் மடிந்து போனார்கள். என்ன காரணம்? யோசபாத் ஜனங்களிடத்தில் சொன்னது, நீங்க கர்த்தரை துதியுங்கள், ஆமென் அவர் நல்லவர்னு சொல்லுங்க அப்படின்னு துதிக்க சொன்னதுனால இவங்க துதிக்கிற அந்த வேளையில ஆண்டவர் அவர்களுக்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் துதிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். உங்க வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் நல்லவராய் இருப்பார். நீங்க எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் நல்லவராய் இருப்பார். ஆமென். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை துதிக்க உற்சாகப்படுத்துகிறார். கரங்களா சேர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறவர்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். அதனால நீங்க ஆண்டவரை துதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும், ஆராதிக்க முடியும். ஆமென். எந்த சூழ்நிலையில இருந்து ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை தேட முடியும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர், உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடிப்படி ஆராதிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் எங்களுக்கு தந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, துதிக்கிறதற்கு விரோதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவரை, அவர்கள் பாடி துதி செய்யும் போதே ஆண்டவரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருந்த எல்லா சத்துருக்களும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போகும்படி ஆண்டவரை துதியானது கிரியை செய்தது போல ஆண்டவரை நாங்கள் செய்கிற இந்த துதிக்கு முன்பாக எல்லா சத்துருவினுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறவும் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எதிரான யோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆராதனையில் இணைந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.